ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப ஈஸியாக இந்த வடை செஞ்சே முடிச்சிடலாம். இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு இருக்கும், அதையுமே டச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்கள் செல்ல தேடியே வரும். அதனால தான் இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இட்லி மாவு இல்லை தோசை மாவு எதுனாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிடக்கூடாது. நீங்கள் அரைச்சி இதுக்காக அரைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் முதல் நாள் வந்து இட்லி ஊற்றிட்டு மிச்ச மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இட்லி ஊற்றுற கரண்டியில் 5 கரண்டி எடுத்துருக்குறேங்க. கப்பு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப்பு சைஸ் வருங்க. அந்தளவு மாவு எடுத்துக்கோங்க. இதில் உப்பு ஏற்கனவே சேர்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணிக்கலாம், மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஸோ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போதைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு, அதே மாதிரி கடலை மாவு வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும், இன்னொன்று கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். உளுந்த வடை அப்படின்னா அந்த ஃபார்மில் தானே செய்ய போகிறோம், அதனால் நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இதில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் வரும். இந்த வடை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வடை வரும், அவ்வளோதான் வரும். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி பாருங்க. இது என்ன ஆகும்னா இருக்க திக்காகுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லிக்யூடா இருக்க மாதிரி இருக்கும். ரவை ஊர்னவுடனே என்ன ஆகும், கொஞ்சம் திக்காகும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் பார்த்தோன்னா இன்னமுமே திக்காயிருக்கும். இப்பவே திக்காகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க ரவை சேர்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காயிரும். பாருங்களேன், இப்போ கொஞ்சம் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நல்லா திக்காயிருச்சு. நீங்கள் கரண்டியிலேருந்து எடுத்து கவிழ்த்தும் பொழுது பைய விழுகணும். உளுந்த வடை எந்த ஃபார்மில் இருக்குமோ அது மாதிரி. கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வடை எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம். உளுந்த வடை நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரியே தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து வடை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு ஹோல் போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா மேலே எண்ணெய் எதுவுமே தெரிக்காது. பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் ஒரே ஆளாகவே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தண்ணியை தொண்ணு திருப்பி கரண்டி விழுந்து தண்ணி வந்து மறுபடியும் எண்ணெயில் விழுந்துரும் அப்படின்ற பயம் இருக்கும். பட் இதில் வந்து அந்த விதமான எந்த பயமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து உளுந்த வடை மாதிரியே அப்படியே கலரும் அதே மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம கடலை மாவு சேர்த்தோம். உங்களுக்கு ரொம்ப மாவு தண்ணி மாதிரி கரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கூடுதலாக வந்து ரவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே அரிசிலாம் போட்டு தானே அரைச்சிருக்கிறோம். அதனால நீங்கள் அரிசி மாவு சேர்க்க வேணாம். சேர்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். கடிக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஹார்டாக இருக்கும். அதனால இந்த பக்குவம் தான் கரெக்டாக இருக்கும். கலர் நல்லா வெளியே முறுமுறுன்னு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி நிறைய வடை ரெசிபிஸும் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படும் போது பாருங்க. தஞ்சாவூர் தவளை வடை, அப்புறம் மதுரை ஸ்பெஷல் கார வடை, அப்புறம் நிறைய இட்லி மாவு வெரைட்டிஸை வச்சு இட்லி மாவை வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வீட்டில் செய்யும் பொழுது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போட்டு வைக்கிறேன். தேவைப்படும் பொழுது பாருங்க. இப்ப எல்லா வடையுமே போட்டு எடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். எல்லா வடையுமே எடுத்தாச்சுங்க. பாருங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. எல்லாமே ஈவனாக ஒரே கலரில் வந்து குக் ஆகிருக்குது. நம்ம இதுக்குன்னு மெனக்கெட்டு வேலை. இந்த வடைக்கு என்னெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். மெயினான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருப்பு தாங்க. இதில் வந்து எல்லா வகையான பருப்பையுமே நம்ம சேர்க்க போகிறோம். உளுந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு மட்டும் சேர்ப்போம். அதுக்கப்புறம் பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பு சேர்ப்போம். இதில் வந்து எல்லா வகையான பருப்புமே சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த தவளை வடை உங்களுக்கு தெரியுமா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, எந்த அளவில் இப்போ நான் ஊற வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ 1 கப்புங்கிறது வந்து 50 கிராம், அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவு கடலைப்பருப்பு, அந்த எடுத்த கப்லையே 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. ஸோ 4 வகையான பருப்புமே வந்தாச்சு. இது நல்லா ஊற போட்டுக்கோங்க. பச்சரிசி இருக்கு இல்லையா, அதுவும் 1/4 கப்பு. இதை தனியாக ஊற வச்சுக்கணும். ரெண்டையுமே நம்ம சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அது மிக்சி ஜாரில் நல்லா அரைப்படாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் சேர்க்குறோம் இல்லையா. நீங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா கிரைண்டரில் வந்து ஒரு சுத்து அரிசியை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு இது பண்ணிக்கலாம். இப்போ மிக்சி ஜார்லேயே என்ன பண்ணிக்கலாம், அரிசியை முதல்ல வந்து நல்லா கொஞ்சம் நெருன்னு அரைச்சிடலாம்.
இன்றைக்கி வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். கொஞ்சம் அளவு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து அரிசியை அரைச்சிடலாம். பச்சரிசியை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பாருங்கள். ஏன்னா லைட்டாக நெருன்னு அரைப்படட்டும். உங்களுக்கு பெரிய மிக்ஸி ஜாரில் உங்கள் இதில் அரைப்படலை அப்படின்னா சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். முதல்ல லைட்டாக 2 சுற்றிட்டு 2 வரமிளகாயை வந்து பருப்போடையே ஊற போட்டிருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. வெள்ளைப்பூண்டு சேர்க்கறதுனால இதில் வாயு அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடும். பருப்பெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால இது போக நம்ம வந்து பெருங்காயத்தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், நெருன்னு அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு பருப்பு சேருங்க. தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க. மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உள்ள பருப்பு எதுவுமே வேகாது. நான் எந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் வந்து தாளிச்செல்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம தாளித்து அதுக்கப்புறம் வடை செய்ய போகிறோம். ஸோ அதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் மட்டும் தாங்க சேர்த்தேன். இப்போ இதை அரைச்சிட்றேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது நல்லா அரைச்சாச்சு. பாருங்களேன், கையில் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள எதுவுமே வேகாதுங்க. அப்புறம் இதனோட இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, உங்களால் எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ சாப்பிடும் பொழுது வாயில் அங்கங்கே கடிபடும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் தூவியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு மட்டும் தாளிச்சா போதும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம்னா தவளை வடை ரெடி ஆயிருங்க. இது எப்படி இருக்கும்னா, வெளியே நல்லா கரகர முறுமுறுன்னு இருக்கும், வெளியே உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கலாம். பருப்பை குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்புறம் பருப்புமே ரவை பதத்தில் நல்லா நெருன்னு இருந்தால் தான் இந்த டேஸ்ட்டு, இந்த வடையோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக விட்டு பாருங்கள், எடுத்த உடனே மேல் எழும்பி வரணும். அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நிறையாவே சேர்த்துக்கலாங்க. பக்கத்தில் ஒட்டும், அடி பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. எல்லா வடையுமே சூப்பராக வந்து முறுமுறுன்னு இதாயிரும். உங்களுக்கு உடஞ்சி போகவே போகாது. ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால உள்ளே எல்லாமே நல்லா வேகணும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரிச்சு விடுங்க. இதுக்கு வந்து சோடா உப்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சில கடைகளில் பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து மாவை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டா போதும், நல்லாயிருக்கும். இப்போ கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிரட்டும். ப்ரௌன் கலரில் வெளியே வரட்டும். நம்ம பருப்பு வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். நம்ம கலருக்குன்னு எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே வந்து எடுத்துடலாம். நம்மளுக்கு பார்க்கும்பொழுது அது தெரியும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், நல்லா பக்கோடா மாதிரி இருக்கும். ஷேப் வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் வரும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இது சும்மாவே சாப்பிட்றலாங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வடை உங்களுக்கு தெரியுமா, இந்த தவளை வடை பற்றி உங்களுக்கு தெரியுமா, தஞ்சாவூர் ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் வந்து இதில் வந்து ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை சேர்ப்பாங்க, கடைகள்லையுமே சேர்ப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மில் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்க? ஜவ்வரிசிலாம் சேர்ப்பீங்களா, இல்லை வேறு அரிசி எதுவும் சேர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோ ஒரு கிறிஸ்பி, வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. அப்படியே காரமாக மொறுன்னு ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மி. மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இந்த வடையை செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். கார வடைங்க. நம்ம டீ கடையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே கார வடை தான். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். இட்லிக்கில் அரைப்போம் இல்லையா, உருட்டு உளுந்து ஒயிட் கலரில், அந்த உளுந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒர்க் இருந்ததுனால 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் தண்ணி அளவாக தாங்க ஊற்றணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைங்க. அப்போ தான் சத்து எதுவும் வேஸ்ட் ஆகாது. மிக்சியிலேயே நல்லா அரைச்சாச்சுங்க. பாருங்களேன், நைஸாக இருக்கணும்.
மிக்சிங் பவுலுக்கு இதை மாற்றியாச்சு. இப்போது அரிசி மாவு சேர்க்க போகிறோம். 1 கப் நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, 4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இது வந்து பேக்கெட் மாவு தாங்க, நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இடியாப்பத்துக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும், ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நீங்கள் வந்து ஒரேடியாக மாவை போட்டுட்டிங்கன்னா அங்கங்கே பாலாக இருந்துக்கிறோம், உங்களுக்கு வந்து மாவு அப்படியே அங்கங்கே நின்றுக்கிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தோசை மாவு பக்கத்துக்கு வந்துடும், உங்களுக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்க்கறது ரொம்பவே நல்லது, வயிற்று பொறுமல் எதுவுமே இருக்காது. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கேமராவை ஆன் பண்ணாமல் வடையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இதை வந்து கையில் தான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சைஸ்க்கு தகுந்தாப்புல சின்னதாக வேணும் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வடை சைஸை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பேன் எடுத்திங்கன்னா ஒரு 5-6 வடை சேர்த்துக்கலாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வடை செய்யும் பொழுதெல்லாம் இந்த ஃப்ளாட்டாக இருக்க பேன் தான் நான் எடுத்துப்பேன். இப்போ என்ன பண்ணலாம், திருப்பி விட்டுறலாம். இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டீ அப்படியே குடிச்சிட்டு இந்த வடையை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு இன்னும் குட்டி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முறுமுறுன்னு இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். அப்படியே முறுமுறுன்னு சூப்பரான போண்டா எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த டீக்கடை போண்டாவை அதுவும் வெங்காயத்தை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீக்கடை போண்டா எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து குட்டியாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது, நீளமாக கட் பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தினுடைய அளவை அதிகப்படுத்திக்கோங்க. எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு போண்டாவுக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக கட் பண்ணோன்னா அங்கங்கே கடிப்படும், ஸோ ரொம்பவே காரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்தாச்சு. அது எதுக்குன்னா கலருக்காக. இது சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இதில் வந்து நம்ம சமையல் சோடா எதுவுமே பயன்படுத்த போகிறது இல்லைங்க. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், எண்ணெயை நம்ம அந்த சைட் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த சைட் மாவை பிசைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் காய்கிறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெயும் லைட்டாக சுட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு அவ்வளோதான் இருக்கும். எடுத்துகிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா முறுமுறுன்னு வரும், உள்ளே எல்லாமே நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு, அதனால் நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், வடையை கொஞ்சம் நான் பெருசாலாம் போடலை, ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தான் போடுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா, உங்களுக்கு சப்போஸ் இதே வடை நல்லா காரமாக வேணும் அப்படின்னா கூடுதலாக நீங்கள் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சைட் வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே எதுவுமே வெந்திருக்காது. அதனால் எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேக்கே வந்து இதை பொரிச்சிடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பரான வடை ரெடி ஆகிட்டுருக்குங்க. அப்படியே எக்ஸாக்டாக டீ கடை டேஸ்ட்டில் வீட்டிலையே நம்ம வடை செஞ்சாச்சு. உள்ள வரைக்குமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுக்க போகிறோம். மேலே எல்லாமே பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் உள்ளே எல்லாமே நல்லா வேகுங்க. இப்போ எடுத்துடலாம். வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. அப்படியே ஒரு டீயோட இந்த போண்டாவை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வடை ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டாச்சு. அதே மாதிரி டீ ரெசிபிஸ், அதாவது ஸ்பெஷலாக ஹைதராபாதி இரானி டீ நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்டியாக கிறிஸ்பியாக. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் அரிசி மாவு இருக்குல்ல, நீங்கள் எது வேணால் பயன்படுத்தலாங்க. வீட்டில் வந்து இடியாப்பத்துக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாவு கூட எடுத்துக்கலாம். 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடலை மாவு 1 கப் மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த எள் எடுத்துக்கோங்க, வறுக்காமல் எடுத்துடாதீங்க, நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சீரகம், இதுவும் வறுத்தது தான், அதுவும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அடுப்பில் சூடு பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அப்படி செய்யும் பொழுது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும், சீக்கிரத்தில் பதத்து போகாது. அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசையணும். சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், அப்போ தான் தண்ணியோட அளவு தெரியும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம், மேலால் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், அந்த சூடு படுத்துருவோம் இல்லையா, அந்த எண்ணெயை மட்டும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட் இந்த மாதிரி செய்யும்போது உடஞ்சி போகாதுங்க, நம்ம பிழிஞ்சு விடும் பொழுது அது உடஞ்சி போயிடாது. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, ஆறட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் நான் அச்சு எடுத்துட்டு இதில் எண்ணெயெல்லாம் தடவிடலாம். சலசலப்பு நல்லா அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்படி ஒட்டி இருந்ததுன்னா அதை மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க. அந்த சைட் திருப்பி போட்டுடலாம். இப்போ சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது எண்ணெய் மேக்ஸிமம் குடிக்காதுங்க, மிச்சதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்கும், இது எண்ணெய் குடிக்காது. எடுத்துடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க, பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்களேன், ஈவனாக எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பாருங்களேன். ஸோ இதுதான் பக்குவம். சலசலப்பு அடங்கின ஒன்று எடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்குன்னு தனியாக வந்து டைம் ஒதுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. அந்த சைட் நீங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சுட்டு பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட பதத்த மாதிரிலாம் இவ்வளோ இருக்காது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரம் பெரியவங்களுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, குட்டீஸ்னால் இந்தளவு கரெக்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.